தெய்வமான்னிகம். எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கணும், இவ்வளோ அழகு பண்ணலாம் அப்படிங்கிற தாராளமாக வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே. ரவை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களா, கோழி முட்டை போட்டுட்ருக்கு. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम्. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज. उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज. उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. मातः समस्त जगतां मधुकैटभारे. वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते. श्री स्वामी निश्रित जनप्रिय दानशीले. ஹாய், எல்லோருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை கொடுத்துக்கிறேன். நிறைய யூடியூப் வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்க உங்களை மாதிரி தாங்க நானும். சரி, என்ன பண்ணுறது, எத்தனை நாள் தான் பார்த்துட்ருக்குது, நம்மளும் ஒரு வீடியோ போட்டுடலாங்கிற ஒரு விளைவு தான் இந்த வீடியோ. இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஹியர் அண்ட் தேர் அப்படி எப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கணும் அந்த மாதிரி டைப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் லேசி லேடி தான். இந்த வீடியோ தொடங்கி இந்த ஜேர்னியை நான் நல்லபடியாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் ஜேர்னியில் நீங்களும் கலந்துக்கலாம். நான் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுறேங்கிறத பாருங்கள், பார்த்து ரசிங்க, லைக், ஷேர், அப்புறம் என்னென்ன இருக்குது சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். வாங்க ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பார்க்க போகலாம். மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஜாலியாக ட்ரேட் சென்டருக்கு கிளம்பியாச்சு. அங்கே ரொம்பவும் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. இந்த வீடெல்லாம் எப்படி கட்டலாம், கட்டி முடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த வீட்டை எவ்வளோ அழகு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோ பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த செட்டிநாடு ஸ்டைல் வீடு என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு. வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், இப்போ அதில் எவ்வளோ இன்டீரியர் பண்ணலாம், புதுசாக என்னென்ன டெக்னிக்கல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த எக்ஸ்போ நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், இந்த ரூஃபெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி நிறைய வீடோட இதெல்லாம் வச்ச மாடல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இதை பாருங்கள், ஒரு என்ட்ரன்ஸோட கதவு, அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிடும்போது நான் கொஞ்சம் வேண்டாம் விருப்பம் தான் வந்தேன் நான். பட் அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு இருக்கிறதெல்லாம் பார்த்து நானே பாருங்களேன் கடைக்காரர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இது எப்படி என்னன்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த பொழுது எனக்கு போச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் பாருங்கள், முக்கியமாக இந்த நார்த் இந்தியாவில் கிடைக்கிற இந்த மார்பிள்ஸ் செம்மையாக இருந்தது. ஆர்ட் பீஸ் எல்லாம் நம்ம வீட்டில் அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அப்புறம் ஒரு யானை இருக்குது, அப்புறம் கோமாதா இருக்குது, கண்ணுக்குட்டியோடு இருக்குது. எதுனாலும் நமக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். பட் இதோட ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் இங்கே பாருங்கள், சூப்பராக கம்பீரமாக 2 சிங்கம் நிற்குது. கண்டிப்பாக இது நம்ம வீட்டிலலாம் வைக்க முடியாது, கமர்ஷியல் இடங்களுக்கு தான் அது செட் ஆகும். இந்த புத்தா ஃபவுண்டைன் எல்லாம் நம்ம வீட்டில் தாராளமாக வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்கலான்னு. பட் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. ஸோ ரசிக்கலாமே அப்படிங்கிறதுனால இதை ரசித்தேன். அதுவும் இந்த தண்ணிக்குள்ளே நிற்கிற இந்த உட்காந்துட்ருக்கிற இந்த புத்தாவோடைய இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு இல்லையா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. சூரிய பகவான் எங்கள் வீட்டை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் கொஞ்சம் எட்டி பார்த்தேன். ரொம்ப பிரகாசமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.
வழக்கமாக தோசை இட்லி அப்படி சாப்பிட்றது தான் நம்மளுடைய சவுத் இந்தியனோட வழக்கம். கண்டிப்பாக நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. பட் எப்பயுமே இப்போல்லாம் தோசை இட்லியெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் கூட தோசை சாப்பிடணும். எப்படி? இப்படி தாங்க. கொண்டக்கடலையை அவிக்காமல் நம்ம மிக்சியில் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் பீட்ரூட்டு, ரவை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி இதை நம்ம ஊற வைக்கணும்னு இந்த மாவு அவசியம் கிடையாது. உடனே நம்ம தோசையை வார்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்ம காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக 12 மணி வரைக்கும் நமக்கு பசிக்காதுங்க. நமக்கு வெயிட்டும் போடாது. தோசை சாப்பிட்டதுக்கு தோசையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. திருப்தியாக இருக்கும். அப்புறம் என்ன, வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும். வீட்டை ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ எப்பயுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான் என்னோடய வீடை. பார்த்திங்களா, கோழி முட்டை போட்டுட்ருக்கு அழகாக. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மிஷினுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால எனக்கு எப்படி அவ்வளோ எடுக்கிறதுன்னு தெரியல. நான் கற்றுக்கிறேன். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.